ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க, பார்ப்போமா? என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜிக்கு ஒரு வழியாக அவங்க கன்சீவாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவுடனே ராஜியும் கதிரும் நிம்மதியாக இருக்காங்க. நிம்மதியாக நைட்டில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா ராஜியை பார்க்கணுன்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே ராஜியை அவங்க பழனிவேல் சித்தப்பா கூப்பிட வந்திருக்காரு. கூட்டிகிட்டு அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாருப்பா, நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரையும் ராஜியும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோம். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குப்பா, அந்த சந்தேகத்தை நம்ம சரிப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். அப்போ முத்துவேல் சொல்கிறாரு, ஏனே தேங்காய் உடைச்ச மாதிரி உடைச்சிட வேண்டியதானே, இதை எதுக்கு நீ தேவையில்லாமல் நீட்டிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. சொன்ன உடனேயுமே முத்துவேலோட ஒய்ஃப் கேட்குறாங்க, இல்லைப்பா நீ போலீஸ் ஆகணுன்றக்காண்டி கன்சீவாக இருக்கதை கர்ப்பத்தை கலைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்துவேலுக்கு கதிருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒரு பிள்ளைய கலைக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமானவன் நானும் கிடையாது, உங்கள் மகளும் கலைப்போன்னு சொல்கிற ரெடியாக இருக்கிற பொண்ணும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலே எங்களுக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆயிடுச்சு, வயிறு பிரச்சனைனால தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்திவேல் கோவப்படுவாருன்னு நினைக்கிறேன். கோவப்பட்டு இனிமேலும் மருமகன் மேலே வெறுப்பை காட்டுவார்னு நினைக்கிறேன். அந்த வெறுப்புக்கு காரணம் முத்துவேல் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வீட்டில் வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. ஏதோ அவருக்கும் ஒரு வெறுப்பு தட்டிருச்சு அப்படின்றது மட்டும் தெரியுது. இனி பார்த்தீங்கன்னா கதிர் மேலே இருக்க பாசம் டக்குன்னு குறைஞ்சு கதிர் மேலே பழையபடி வில்லத்தனமாக மாறுவார் முத்துவேல்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு அடுத்ததில் பார்த்துக்கலாம்.